ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் சென்னையில் இருக்க டி நகர் மாதிரி பெங்களூரில் சிக்பேட் அப்படின்னுட்டு ஒரு ஃபேமஸான ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது. சிக்பேட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு 2 ஃபுல் டே கூட பத்தாது அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் அங்கே போய் விசிட் பண்ணேன். அந்த டீட்டெயில்ஸ் தான் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். சிக்பேட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, the பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மெட்ரோவில் போகிறது தான். சிக்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. நீங்களா 2 வீலரோ இல்லை 4 வீலரோ கொண்டு போனீங்கன்னா பார்க்கிங் ரொம்பவே பிரச்சனை இருக்கும். இட்ஸ் பெட்டர் நீங்கள் மெட்ரோவில் போகலாம், இல்லாட்டி கேப் எதனா ஹையர் பண்ணி போய்க்கலாம். நான் ஃபஸ்ட் விசிட் பண்ணது ஹோல்சேல் பிளாஸ்டிக் மார்க்கெட். இங்கே எல்லா வெரைட்டியான பிளாஸ்டிக் பாக்ஸஸ் அண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸ் எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால நீங்கள் எத்தனை குவான்டிட்டி கேட்டாலும் அவங்க கொடுக்குறாங்க. பெட்டர் நீங்கள் நிறைய வாங்குற மாதிரி போனீங்கன்னா நல்லா பார்கெயின் பண்ணியும் வாங்கலாம். இங்கே நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்டும் அமேசானில் அவைலபிளாக இருந்தது. நான் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தேன். சாலிடாக 40% இங்கே டெஃபினட்டாக டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக சிக்பேட்டுக்கு போய் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம். இங்கே நிறைய ஹோம் டெக்கோர் ஐட்டமும் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு நான் அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இது ஹோல்சேல் ஃபேன்சி ஸ்டோர். இங்கே பஞ்சாக நம்ம ஹேர் கிளிப்ஸ், ஹேர் பேண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டங்கள்லாம் வாங்கலாம். ரொம்பவே சீப் ரேட் தான். இந்த ரோட் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் க்ளோத் ஷாப். நான் இந்த வாட்டி க்ளோத் ஷாப்புக்கு போகலை, பட் நீங்கள் டெஃபினட்டாக வாங்கணுன்னா போகலாம். நிறைய கிட்ஸ் க்ளோத்திங் ஆஸ் வெல் அஸ் லேடிஸ் க்ளோத்திங் நிறையவே இருந்தது. ரேட் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ரேட்டை விட டெஃபினட்டாக 40% டிஸ்கவுண்ட் கேரண்டியாக உங்களுக்கு இங்கே கிடைக்கும். நான் நெக்ஸ்ட்டு பார்த்தது சண்டே மார்க்கெட் அப்படின்ட்டு ஸ்பெஷலாக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஒரு கார்னரில் வச்சு விற்கிறாங்க. அங்கே எந்த ஐட்டம் எடுத்தாலும் ஜஸ்ட் 100 rupees தான். அதில் பார்த்திங்கன்னா ஸ்டீல் சாமான்லேருந்து பிளாஸ்டிக் சாமான்லேருந்து குட்டி குட்டி ஐட்டம், பெரிய ஐட்டம், ஹோமுக்கு தேவையான ஆல்மோஸ்ட் 50% ஐட்டம்ஸ் வச்சு விற்கிறாங்க. ஜஸ்ட் 100 rupees தான் ரேட் போட்டிருக்காங்க. பர்டிகுலர் பிளாஸ்டிக் ஷாப்பை விட சண்டே மார்க்கெட்டில் இருக்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸோட ரேட் கம்மியாக தான் இருக்குது. என் கையில் இருக்க பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான். இந்த பில்டிங் மெட்ரோ பிளாஸா, ஏன்னா மெட்ரோவுக்கு ஜஸ்ட் வெளியில் இருக்குது. இந்த ரோட்டில் 2 சைட்லேயும் நிறைய சாமான் வச்சு ஹோல்சேலில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ரேட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் பார்கெயின் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா ரேட் ஸ்டார்டிங்லேயே கம்மியாக தான் இருக்குது. வேணுன்னா நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். மெட்ரோவுக்கு ஜஸ்ட் வெளியில் இந்த இடத்துல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வச்சு விற்கிறாங்க. ரேட் ரொம்பவே சீப்பாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் ஏதாச்சும் பார்ட்டிஸ்க்கு அப்புறம் கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக சாமான் இங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ரேட் ரொம்பவே கம்மி தான். இது பக்கத்துலேயே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸோட கடை போட்டு வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா வெயிட்ஸ், டம்பிள்ஸ், ராட்ஸ் அதெல்லாம் இருந்தது. ரேட்டு இங்கே கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. நம்ம பார்கெயின் பண்ணி டெஃபினட்டாக இங்கேருந்து வாங்கலாம். இது மட்டும் இல்லாமல் ரோட் சைடில் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியோட ஷாப்ஸ் இருக்குது. ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. 50 rupees தான் சொல்கிறாங்க, டிபெண்டிங் அப்பான் தி சைஸ் ஆஃப் த ஜுவல்லரி. இதுவே நீங்கள் ஷாப்பில் பார்த்து வாங்கினீங்கன்னா ரேட் சிக்பேட்டில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ரொம்பவே சீப். அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா வெரைட்டியான எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபெஸ்டிவல் அப்படின்லாம் பார்த்து உங்களோட வீட்டை டெக்கரேட் பண்ணோன்னா இங்கே நிறைய லேம்ப்ஸ்லாம் ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்து வாங்கிட்டு போகலாம். பட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் டெஃபினட்டாக செக் பண்ணி வாங்கிட்டு போங்க. சம்டைம்ஸ் குவாலிட்டி பிரச்சனை வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹோல்சேலில் வாட்ச் ஷாப்ஸ், ஃபுட்வேர் ஷாப்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், கார்டனிங் ஐட்டம்ஸ், ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு வேரியஸ் ஷாப்ஸ் இருக்குது. சிக்பேட் ஒரே நாளில் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியவே முடியாது. நீங்கள் 2-3 வீக்கெண்ட் போனீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த ஷாப் எங்கே இருக்கும் அப்படின்றது ஐடியா இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் இங்கே வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லை புது வீடு டெக்கரேட் பண்ணுறீங்க, வீடு செட்டப் பண்ணுறீங்கன்னா சிக்பேட்டை டெஃபினட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இங்கே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் சீப் ரேட்டில் வாங்கலாம். அது 100% கேரண்டி. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் சிக்பேட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ஐட்டம் வாங்கணும் அப்படின்றது. உங்களுக்கு வழி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அதனால் போகிறப்ப கேட்டுக்கிட்டே போங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் டைம், எனர்ஜி, மணி எல்லாமே சேவ் பண்ணி சூப்பராக ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம்.